இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, நகரத்திற்கு வந்து வேலை பார்க்க ஆசைப்படும் பெண்கள், பிசினஸ் போகக்கூடாது என சொல்லும் பெற்றோர்கள். உங்க வீட்டுல என்ன காரணம் சொல்லி நீங்க சிட்டிக்கு வரத நோ நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றீங்க? என்ன காரணம்? நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்லவே முடியாது. எங்க அம்மா சார் வெளியூருக்கு போறதா ஏதோ நிலாவுக்கு போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா நீங்க? இப்போ நான் எம்சிஏ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்க? சிவகாசி. சிவகாசில. ஓகே. ஆனா நீங்க வந்து சென்னையில வந்து படிக்க ஆசைப்பட்டீங்க? ஆசைப்பட்டேன் சார். ஓகே. சரி, இப்ப மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சிட்டு மாஸ்டர் படிச்சு முடிச்சு வேலைக்கு விட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. என்ன இல்ல டீப்ளே ஆத்தாலே தெரியும். ஏமா வேலைக்கு அனுப்பணும்னு ஆசை கிடையாது. வேலைக்கு அனுப்பணுங்கிறதுக்காண்டி நான் படிக்க வைக்கல. நான் சாதாரணமாவே ஒரு படிச்சிருக்கணும் ஒரு தற்காப்புக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காண்டி. கராத்தேவாது ஜோக் இல்ல இல்லையா? அது கிடையாது. போறோம், வாழ்க்கை சூழ்நிலை சரியில்லைன்னா ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு டிகிரி. சரி, ஏன் வேலைக்கு போக கூடாதுமா? பக்கத்திலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற பொசிஷன்ஸ் ஒரு காரணம். நண்பர்களே, நடிப்பு முக்காவாசி நடிப்பு. ஓகே. இப்ப கல்யாணம் பண்ணி புள்ள வந்து யார் வீட்டுல கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுல இருக்கட்டுமா? ஆமாம். இப்ப அவங்க வீட்டுல மாப்பிள்ள வந்து வேலைக்கு போக சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? வேலைக்கே போகணும். முதல் ஆப்ஷனே வேலைக்கு போகக்கூடாதுன்னு தானே சொல்லுவேன் மாப்பிள்ளையிட்டேவும். சரிங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மாமியார் சொல்றாங்க வேலைக்கு போமா, சொன்னாலும் போக கூடாது. ஒரு மாப்பிள்ளைய பாக்குறீங்க, ரைட்டா? மாப்பிள்ள ஓகே வேலைக்கு போக சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நீ தான் படிச்சிருக்கியமா, நீ வேலைக்கு போமா அப்படிங்காங்க. இப்போ உங்க பொண்ணு வேலைக்கு போனா எனக்கு வேண்டாம், வீட்டுக்கு வந்துரு. நீங்க கீழே விட்டு போறீங்க. ஒரு டிராப் திஸ் சொல்லு. ஏன்னா கால்கிட்ட இருந்து எடுங்க. பிரைன். எனக்கு என்ன புரியலனா, உங்களுக்கு உங்க பொண்ணு வேலைக்கு போக நினைக்கிறீங்களா இல்ல பெண்களே வேலைக்கு போக நினைக்கிறீங்களா? பெண்களே வேலைக்கு போக கூடாதுங்கிறது வந்து நினைக்க. படிச்சுட்டு 4 பேருக்கு கறி சமைச்சு கொடுத்துட்டு பாத்திரத்தை துளைக்கிட்டு துணி துவைச்சிட்டு வீடு வாசல் மறிக்கிட்டு முறை வாசல் பண்ணிட்டு இப்படியே வீட்டுல இருக்கணும். வீட்லயே இருந்துக்கட்டும். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இதுக்கு எதுக்கு நீங்க படிக்க வைக்கிறீங்க? இப்ப இப்படி சொல்றதே உங்களுக்கு கஷ்டமா தெரியல? இவ்வளவு படிச்ச பொண்ணு நீ முறை வாசல் பண்ண வீட்டுல வைக்கிறீங்களா? ஒரு கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கூடாது கஷ்டமா தான் இருக்கு, வேலைக்கு போக கூடாது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி ஆக்சுவலா அம்மா ஏன் இப்படி சொல்றாங்க? சார் அம்மா வந்து பக்கத்திலே இருந்துட்டேன் சார், சின்ன வயசுல இருந்து பக்கத்திலே இருந்தனால என்ன விடுறதுக்கு பயப்படுறாங்க சார். அவங்க டோன் வந்து வேற மாதிரி இருக்கலாம், ஆனா என்ன விடுறதுக்கு பயப்படுறாங்க, அவ்வளவுதான் சார். ஒரு புருஷனோட அவன் பொண்டாட்டி இருக்க வரைக்கும் அவ தனியா வேலைக்கு போக கூடாது. ஏதேனும் பிரச்சனையா தனியா வந்துட்டு அவன் வாழ்க்கையை பாக்கிறதுக்கு படிச்சுக்கணும். இந்த தாட் ரொம்ப ஆபத்தான தாட்டுமா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்பா தவறிட்டாங்க, நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான். அம்மாவுக்கு என்ன பயம்னா அப்பா போயிட்டாங்க, அடுத்து சிங்கிள் உமனா இருந்து என்னையும் என் தங்கச்சி பாத்துக்கணும். இப்ப என்ன வெளில விட்டாங்கன்னா ஏதாச்சும் ஆகிருமோ ஒரு பயம். நீ ஒண்ணும் பயப்படாத. அவங்க படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன பயம் ஆக்சுவலா? பயங்கறாங்க. என்ன பயம் ஆக்சுவலா? என்னைக்கு ஷேர் பண்றத வந்து ஸ்டாப் பண்றாங்களோ அன்னைக்கு வந்து எல்லா பெற்றோர்களுக்குமே ஒரு பயம் ஏற்படுது. பயந்தா ஒண்ணுமே புரியலையடா. நீங்களே எல்லா தப்பையும் சொல்றீங்கம்மா. ஒழுக்கங்கிற போர்வைக்குள்ள நான் அப்படி பண்ணலங்கிறீங்க, நான் தான் கேஷுவலா பழக விடலங்கிறீங்க. இப்ப நீங்களே எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு தெரியுது. ஆமா சார், தெரியுது. அப்ப ஏன் பண்ணீங்க அத? அதுதான் சார் எங்களுடைய வாழ்க்கை சூழல், சமூக சூழல் எல்லாமே அதுக்கு காரணம். I was cornered. I was helpless. இது வரைக்கும் நான் ஒரு ஆணோட கேஷுவலா பேசி சிரிச்சு பழகாதங்க மாதிரி பழக்க வச்சிருக்கேன். எங்க சிட்டிக்குலாம் போனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப கேஷுவலா பேசி பழகுற வாய்ப்பு வந்துருமோன்னு பயப்படுறேன், அவ்வளவுதானே? அப்படி சொல்ல முடியாது சார். வேற என்ன சொல்லுங்க? இல்ல சார், சமூக சூழல் தான் அதுக்கு காரணம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கூட பேச பண்ண மாட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்பதானா? நீங்க கைக்குள்ளே வச்சு பொத்தி வைக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாதுமா. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிற பேர்ல நீங்க எங்களுக்கு செட் பண்ற ஒரு லிமிட், எங்களுக்குன்னு இல்ல எங்களோட ட்ரீம்ஸ்க்கு நீங்க செட் பண்ற ஒரு லிமிட். அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்படி இருக்கப்ப நான் தான் அடுத்து என் தங்கச்சியை பாத்துக்கணும். அப்படி இருக்கப்ப என்ன நீங்க வெளில விட்டாதான் நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும். அப்ப இருக்கப்ப என்ன உள்ளே வச்சு அடைக்காதீங்க. இட்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு தங்க கூண்டு மாதிரி வச்சிருக்கீங்க எங்களே. உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையான. இப்போ வரைக்குமே எங்க அம்மா பண்ண ஒரு விஷயத்தினாலதான் வீட்டுல இப்போ வரைக்கும் எனக்கும் எங்க அம்மாக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த ஏஜ்ல வந்து கிரஷ் இது மாதிரிலாம் வரும், எதுவுமே உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு கிடையாதா? வந்ததில்லை. ஏன்னா எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்துட்டாங்க. 10th வரைக்குமே கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. இன்னொரு பொண்ணையும் +2 வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் சார் படிக்க வச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப பெருமையா நீங்க சொல்றீங்க இதெல்லாம். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வே. சார் இப்போ வந்து நான் ஸ்கூல்ல இருந்தே கோயட் படித்தேன், 10th வரையுமே கோயட் படித்தேன். அப்போ எப்படின்னா பாய்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பேன். அப்போ எப்படின்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட எங்க அவ்வா பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு போய் அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவ்வா பார்த்துட்டாங்க பசங்களோட 2 பொண்ணு பேசுறா அப்படின்னு. அது சொன்னதுனால அடுத்த வருஷமே என்ன கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்க. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருச்சு சார். பிலீவ் மீ. ஆக்சுவலா சார் அம்மா வந்து பழக வேண்டாம் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஆனா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து அவங்க அடுத்த டைம் வீட்டுக்கே வராம பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படி? அவங்க பேசுற அந்த டோனே வந்துட்டு சார் அடுத்த வாட்டி வரும்போது வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும்.
நான் வந்து ஃபுல்லா அப்பாவோட கேரக்டர் நான் ரோல் ப்ளே பண்ற மாதிரி தான். அப்பா இல்லைன்னா நான் தான் அந்த மாதிரி தான். சோ நான் பசங்க கிட்ட பேசினாலே நீ வேணாம், நீ அதெல்லாம் சரிப்பட்டு வரும். எதுக்கு எடுத்தாலும் அந்த வடிவேல் டைலாக் மாதிரி நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், என்னதான் சரிப்பட்டு வர மாட்டேன், அது சொல்லணும் இல்லையா? அது சொல்ல மாட்டாங்க. நேரமும் மனசு உறுத்துமே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து அவுட்டர் சிட்டி சார் என்னோட இருக்கிற வீடு. என்ன படிக்கிறீங்க? நான் வந்து படிச்சது வந்து பிடெக். எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்துச்சு சார். அப்போ வந்து நான் வந்து காலேஜ்லயே வந்துச்சு பிளேஸ்மெண்ட். எந்த கம்பெனிக்கா? ஓகே, ஒரு எம்என்சி கம்பெனி வந்துச்சு. அப்போ கிடைச்சது பெங்களூர்லயோ. இதோட நல்ல பேக்கேஜே கிடைச்சது, பெங்களூர்ல கிடைச்சது. அப்பவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார். முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ. எனக்கு நான் திட்டி பார்த்தேன்னா ஒரு அடி அடிச்சு பாக்குறதுக்கு எனக்கு மனசு தோணாது. ஏன்னா செல்லமா வளர்த்திட்டோம். அட்லீஸ்ட் இந்த எமோஷன் பிளாக்மெயில் பண்ணாவது இவங்க தெரிஞ்சுவாங்களா அப்படின்றதான் நம்மளோட இது. இப்போ பிசிக்கலா அடிச்சா அது வயலன்ஸ். இப்போ மனதளவுல பண்றது பேர் அது வயலன்ஸ் தானே? ஹே கம் ஆன், நம்ம ஒன்னு ஸ்டோன் ஏஜ் டைம். இல்ல சார், எமோஷன் பிளாக்மெயில் பண்றது என்ன? ஒரு எமோஷனை காட்டி எதிர் தரப்புல இருக்கவங்கள சப்மிசிவா படிய வைக்கிறது தான் எமோஷன் பிளாக்மெயில். அடிக்கிறது என்னது? அடிச்சு அவங்கள படிய வைக்கிறது இது. இப்போ அடிச்சு காயப்படுத்தி ஒருத்தர படுக்க வைக்கிறதுக்கும் மனதளவுல பேசியே அவங்கள கரெக்டா அவங்கள திருப்பி சப்மிசிவா படுக்க வைக்கிறது ஒண்ணு தானே? பேசாதீங்க, சொல்லுங்க. உங்க வீட்ல ஏதோ சொல்லி அவங்க நோ சொல்றாங்க நகரத்துக்கு போறத. இத்தனை வருஷமா கூடவே இருந்துட்டேன், இப்ப நீ என்ன விட்டு போட்டா நான் என்ன பண்ணுவேன்? சினிமாட்டிக்கா இருந்தாலும் நீ இல்லாம நான் எப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களாலமா தெரியல. நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நோட்டு வாங்கறதுக்கு, புக்கு வாங்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட கேட்க முடியாது. அதுக்காக வெளியில எங்கன்னா வேலைக்கு போறேன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க, நார்மலா அது மல்லிகை ஜாமா கடை தான், உனக்கு பாசி பருப்பு என்னன்னு தெரியுமா, தோரம் பருப்பு என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். நீ போற இடத்துல மாமியா கிட்ட போய் பதில் சொல்லணும். உங்க அம்மா படிப்பு கொடுத்தா, ட்ரெஸ் கொடுத்தா, உனக்கு எல்லாமே கொடுத்தா, சமைக்க சொல்லி கொடுத்தாளா? கேட்க மாட்டாங்க. நீ கத்துக்கோ, 4 விஷயத்த கத்துக்கோ. அதாவது வெளியூருக்கு போய் தான் நீ வேலை செய்யன்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. உள்ளூர்ல வேலை கிடைக்கலையா? டீச்சர் ட்ரைனிங் உள்ளூர்ல கிடைக்கலையா? நிறைய இடத்துல வேலை இருக்கு, போய் செய்யி. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதே சம்பளத்துக்கு வேலை செய்ய, அதோட குறைவா கூட செய். எங்க கூட இரு, 4 விஷயத்த கத்துக்கோ. ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல கத்துக்கோ, சுடு தண்ணி வைக்க கத்துக்கோ. நக்கல்யா அவனுக்கு. சுடு தண்ணி வச்சு கத்துக்கிறதும் சமைக்க கத்துக்கணுமானா கத்துக்கணும். ஆனா அதை நீங்க வந்து ஒரு பெண்ணோட அடிப்படை கடமை மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருன்னா கத்துக்கிட்டு தானே. அதை நீங்க என்ன பண்ணீங்க, நீ பெண்ணா பிறந்தா நீ அடிப்படை கடமை நீ கத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு. மாசா எத்தா ஒரு வேலையில ஸ்டாண்டர்டா இல்லாம நான் போய் இன்னொரு வீட்டுல கல்யாணம் முடிச்சு புள்ளைய பெத்துட்டு அந்த புள்ளைய பாக்குறதா இல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்கள பாக்குறதா? கணவர் நல்லா அமையறாரு, அமையல, என் வாழ்க்கைய கேள்விக்குறியா தானே நிக்கும். சரி, அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானா எனக்கு இன்னும் நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் சரி இருக்கலாம், சரியில்லாம போகலாம். இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? பெரிய கனவோட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகல, பிராக்டிகலா போறாங்க. நீங்க பாதுகாப்புன்னு பாக்குறீங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க அனுப்பும் போது எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு பாதுகாப்பு வேணும், அது பொருளாதார பாதுகாப்புன்னு அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். செய்க தரமான செய்க.